நமஸ்தே. பெரியவா சரணம். மகாபெரியவா ஏதோ ஒரு குக்கிராமத்தில் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதிக்கு எப்படி அனுகிரக மழையை பொழிஞ்சான்னு இன்றைக்கி பார்த்துட்டு இருந்தோம். அதில் விசேஷமாக அந்த அம்மாவுடைய கனவில் இந்த சுவாமிஜி குஜராத்தி மொழியிலே பேசுகிறார், பதில் சொல்கிறாருங்கிறதெல்லாம் அவள் பார்த்தாலும் இல்லையோ, அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த குஜராத்திகள் எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவா போல இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஒன்று இவாள்கிட்ட கனவுல போய் தேடி வந்த தெய்வம் பால அந்த மாதிரி தேடி போய் அனுகிரகத்தை பொழிஞ்சிருக்காரு ஒன்று. ரெண்டாவது இவள் கனவுல பார்த்ததும் கரெக்டு தான். ஏன்னா பெரியவா பேசுகிற மொழிகள் லிஸ்ட்டில் குஜராத்தியும் இருக்குது. பெரியவாளுக்கு தெரிஞ்ச மொழிகள்னு லிஸ்ட்டு போட்டாக்கா ஒரு 18-20க்கு குறையாமல் இருக்கும் அப்படின்னு கூட இருந்த சிஷ்யர்கள் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி இருக்கக்கூடியதில் இந்த குஜராத்தியும் ஒன்றாக இருக்குது. யோசித்து பார்த்தா பாரத தேசத்தில் இருக்கிறவா எல்லாரும் ரொம்ப புண்ணியந்தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பெரியவாளுடைய திருப்பாதங்கள் படாத இடம் இல்லை. அப்படி எல்லா இடமும் பெரியவா தேடி போய் பக்தர்களுக்கு அனுகிரக மழையை பொழிஞ்சிருக்கா. அதே மாதிரி இந்த குஜராத்தின்னு சொல்லும் பொழுது இன்னொரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்குது. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் இங்கே பெரியவா இங்கே தான் பிறந்தா, பெரியவா இங்கே தான் வளர்ந்தான்னு நம்ம கொண்டாடுறோமோ, அதே மாதிரி இன்னொரு கொஞ்சம் ஒரு வைடர் ஆஸ்பெக்டில் பார்த்தாக்கா குஜராத்திக்காரா கூட கொண்டாடலாம். இவர் எங்களுடைய சுவாமின்னு நம்ம தமிழ்காரா சொல்லிக்கிற மாதிரி அவள் கூட கொண்டாடுறதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? தமிழகத்திற்கும் குஜராத்துக்கும் உண்டான ஒரு அழகான கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அந்த கனெக்ஷனையும் சாட்சாத் பெரியவாளே தான் நமக்கு எடுத்து சொல்கிறா. வேற ஒரு கான்டெக்ஸ்டில் வருது. தெய்வத்தின் குரலில் இன்னொரு சாப்டரில் வரக்கூடிய ஒரு அழகான விஷயம். இந்த குஜராத்துன்னு சொன்னோன்னே இது ஞாபகம் வந்துடுது. அது பெரியவா சொல்கிறா, இப்போ சமீப காலமாக எதை எடுத்தாலும் இது தமிழோடு சேர்ந்தது அப்படின்னு ஒரு தமிழோட ஒரு கனெக்ஷனை போட்டு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அதில் ஒரு சந்தோஷம் வருது, ஒரு பிரீத்தி வருதுன்னு பார்க்குறோமோன்னோ. அதனால் இந்த ஒரு வார்த்தை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வார்த்தைக்கும் தமிழோட என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தாக்கா அதையும் பார்த்து நம்ம சந்தோஷப்படலாமேன்னு இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஆரம்பிக்கிறா. என்ன வார்த்தைனாக்கா நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான வார்த்தை, ஆனால் நம்ம ரொம்ப தப்பாக அர்த்தம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை, திராவிடம்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ஏதோ தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை மாத்திரம் தனியாக எடுத்து சொல்கிறதாகவும், இது சொல்லப்போனால் பெரியவாளுடைய வார்த்தையிலே சொல்கிறேன், என்னவோ பிராமணர்களுக்கு எதிரானதாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி, இது ஏதோ ஒரு தனி ரேஸ், ஒரு தனி இனம்னு சொல்கிறதாக இதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அப்போ இதனுடைய ஆரிஜின் என்ன, ரூட் என்னன்னு பார்த்தாக்கா, இதுலேருந்து நமக்கு இந்த குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷனையும் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ்னாக்கா சாக்ஷாத் பெரியவாளால் தான் முடியும். அப்போ பெரியவா இந்த திராவிடம்ங்கிற வார்த்தையினுடைய மூலத்தை எடுத்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. அந்த காலத்து புஸ்தகம் ஒன்றுலேருந்து எடுத்து அதில் இந்த திராவிடம்ங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது, இது என்ன மீன் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அப்போ இது பார்த்த உடனே எனக்கு தோணித்து, திராவிடம்னு அப்போ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே, இந்த யூசேஜ் எப்போலேருந்து வர ஆரம்பிச்சதுன்னு பார்த்தாக்கா பெரியவா அதில் சொல்கிறா, இந்த ஆரியன் திராவிடியன்னு சொல்கிறது எல்லாமே ஒரு ரேஸ் பேஸ்டாக அல்லது ஒரு இனம் பேஸ்டான பாகுபாடுங்கிறது நம்ம சாஸ்திரத்தையோ வேதத்தையோ பார்த்த வரைக்கும் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு எவிடன்ஸ் கூட கிடையாது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு திங்கிங் ப்ராசஸ்னாக்கா, வெள்ளைக்காரன் டிவைட் அண்ட் ரூல்னு ஒரு பாலிசி வச்சுட்டு இருந்தானே, அந்த பாலிசியின் மூலமாக இவனே என்னமோ நம்ம சாஸ்திரத்துலலாம் இப்படி வார்த்தைகள் இருக்குங்கிற மாதிரி புகுத்தி இது ஏதோ ஒரு இனப்பாகுபாடு அப்படின்னு பிரித்து விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் திராவிடம்னாக்கா இப்படி ஒரு அர்த்தம் பண்ணி நம்ம உட்காந்துருக்கோம்னு பெரியவா சொல்கிறா. நான் திராவிடம்னா நிஜமாவே இங்கே ப்ராக்டிக்கல் யூசேஜ் எப்படி இருந்திருக்குன்னு அப்புறம் பேரலாக பார்த்தேன். ஒரு ரிசர்ச் பண்ணாக்கா தெரியறது, 1856 ராபர்ட் கால்டுவெல்னு ஒருத்தர் புஸ்தகம் போட்டிருக்கார். அது என்னன்னாக்கா கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் தி டிராவிடியன் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார். இந்த சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அம்பர்லா லாங்குவேஜாக டிராவிடியன் லாங்குவேஜஸ்னு ஒரு பேரை கொடுத்து அந்த ஆசாமி ஒரு ரிசர்ச் புக்கு போட்டிருக்கார். அந்த ஒரு டைத்துலேருந்து 1856 தான் இந்த டிராவிடியன்னாக்கா என்னமோ இது ஒரு தனி கலாச்சாரம், ஒரு இனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் ப்ராசஸ் அப்பையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக பெரியவா சொல்கிற அதே விஷயம் நம்ம பார்க்குறோம். இந்த வெள்ளைக்காரன் புகுத்தி விட்டது அப்படின்னு. அப்போது மூலமாக என்ன இருந்தது? இந்த திராவிட அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன ஆதாரம்? நம்மளுடைய ஒரு ஸ்மிருதியிலையோ சனாதன தர்மத்திலேயோ இந்த வார்த்தை எப்படி பயன்பட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் பெரியவா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. அப்போ அந்த காலத்தில் இந்த பாரதத்தில் இருந்த ஜனங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருந்தா அப்படின்னாக்கா, இது பிரிப்பே கிடையாது. ஒரு ரீஜனல் கன்சாலிடேஷன் மாதிரி ஒரு பிராந்தியத்தை வச்சு, அதாவது ஒரு ரீஜனை வச்சு ஜனங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படிங்கிறதாக ஒரு பேட்டர்ன் இருந்திருக்கு. அப்போ அதை வச்சு இவன் வசதி இவன் தாழ்த்திங்கிற மாதிரி திங்கிங் கிடையாது.
இந்த ஜனங்களை ஐடென்டிஃபை பண்ணணும், இவ எங்கேருந்து வர்றவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நடுவில் ஒரு பார்டராக விந்தியமலை, இந்த பாரதத்துக்கு நடுவில் இருக்குது. விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கான்னு பாடுறோமே, அந்த விந்தியமலை நடுவில் இருக்குது. அந்த விந்தியத்துக்கு உத்தர பாகமாக நார்த்தில் இருக்கிறவாலாம் ஒரு கேட்டகிரி, சவுத்தில் இருக்கிறவாலாம் ஒரு கேட்டகிரின்னு முதல்ல ஹை லெவலில் ஒரு டிமார்க்கேஷன், ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக வச்சுருந்துருக்கா. அதை சொல்கிறா பிரிவா. முதல்ல இப்படி தான் இருந்திருக்கு. அப்போ விந்தியமலைக்கு உத்தரத்தில் இருக்கிறவாலாம் யார் அப்படின்னா அவளுக்கு மொத்தமாக ஒரு பேர். அதில் கிழக்கு கோடியில் இருக்கிறதுன்னு பார்த்தாக்கா கவுடாஸ்னு ஒரு குரூப்பை வச்சு அந்த ஏரியா முழுக்க எல்லாம் கவுடார்கள் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. அதே மாதிரி சவுத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற போர்ஷன் பார்த்தாக்கா திராவிடர்கள் அப்படின்னு நமக்கு ஒரு பேர் இருந்தது. அப்போ மொத்த பாரதத்தையே 2 போர்ஷனாக பிரித்து, ஒன்று கவுடாஸ் ஒன்று திராவிடாஸ் அப்படின்னு 2 போர்ஷனாக விந்தியமலைக்கு இந்த பக்கம் ஒன்று கீழ்ப்பக்கம் ஒன்றுன்னு 2ஆக பிரித்து வச்சுருந்தா. அதுக்கு பிறகும் என்ன ஆயிருக்கு, ஃபர்தர் ஸ்பிளிட். அதுலேருந்தும் ஏன்னா இந்த பாரதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் ஒரு கலாச்சார மாறுபாடுகள் வருது. தேசாச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன தேசாச்சாரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை இன்னும் 5 பிரிக்கிறா 2 சைட்லேயும். அப்போ கவுடாஸ்னு இருக்கிற பக்கத்தில் 5ஆக பிரியறது. அப்படி பிரிஞ்சால் என்ன கணக்கு வருது, அதுக்கு என்ன பேருனாக்கா பஞ்ச கவுடாஸ்னு அவளுக்கு பேர். அதே மாதிரி இந்த பக்கம் திராவிடர்களை பிரித்தாக்கா பஞ்ச திராவிடர்கள்னு இங்கே ஒரு 5. இந்த 5 என்னென்னு ஒரு புஸ்தகத்துலேருந்து பெரியவா மேற்கோள் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ராஜதரங்கினின்னு ஒரு புஸ்தகத்தில் ஸ்லோகமாக இதை பற்றி சொல்லியிருக்கு. இந்த பஞ்ச கவுடர்கள்னால் யார் அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன். அப்போது அந்த நார்த்தன் சைடு ஆஃப் இந்தியாவை பாருங்க. முதல்ல மேலே உச்சியில் காஷ்மீர் பக்கம் இருக்கிறவா அவளுக்கு சாரஸ்வதர்கள் அப்படின்னு பேர். சரஸ்வதி கட்டாட்சம் அந்த இடத்த சொல்லும் பொழுதே, காஷ்மீரத்தை சொல்லும் பொழுதே என்னன்னு சொல்கிறோம், இங்கே சாரதாவுடைய ஸ்தலம்னு சொல்கிறோம். அதனால் சாரஸ்வதர்கள்னு அங்கே இருக்கிறவாளுக்கு முதல்ல. அப்புறம் இந்த பக்கம் பஞ்சாப் பக்கம் வந்தாக்கா கான்ய குப்ஜர்கள் அப்படின்னு அவளுக்கு பேர். அதுக்கு பிறகு கொஞ்சம் கிழக்கால வந்தாக்கா உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த சைடில் இருக்கிறவாளை சேர்த்து அவளுக்கு மைथिலர்கள் அப்படின்னு அவளுக்கு பேர். அப்புறம் அடுத்த போர்ஷன் ஒடிஷா. ஒடிஷாவில் இருக்கிறவாளுக்கு உத்கலர்னு பேரும். பிரிவா எப்படி என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுறான்னு பார்த்தாக்கா ஆச்சரியமாக இருக்கும். இந்த உத்கலன்னு ஒரு வார்த்தைக்கு மூலமாக இன்னொரு விஷயம் வேற ஒரு இடத்துல பார்க்கணும். அதுக்கு அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு, உத்கிருஷ்டமான கலைகள் நிறைய இருக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால உத்கலன்னு இந்த ஊருக்கே பேர். ஒடிஷா அப்படிப்பட்ட அபாரமான கலைகள் இருந்த ஊர். அதனால தான் இதுவும் நம்ம நேஷனல் ஆந்தமில் பார்க்குறோம். உத்கலை அப்படின்னு ஒரு வார்த்தை நேஷனல் ஆந்தம்க்கு நடுவில் போகிறது, அது ஒரிஷாவை குறிக்கிறதா இருக்குது. இப்படி 4 ஆச்சு. சாரஸ்வத, கான்யகுப்ஜ, மைथिல, உத்கலை. அப்புறம் கடைசியாக 5ஆவது என்ன இருக்குன்னாக்கா இதில் பாக்கி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து ஃபைனலாக ஒரு ரெபாசிட்ரி மாதிரி மிச்சம் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து கவுடாஸ்னு கடைசியாக. இந்த கவுடர்கள்னு எங்கே சேர்றதுனாக்கா அந்த கிழக்கு லாஸ்ட்டில் போய் அந்த பெங்கால் ஏரியா இருக்கே, கொல்கட்டாலாம் இருக்கே, அந்த ஏரியாவில் அவளுக்கு கவுடர்கள்னு பேர். அப்போ கடைசி மிச்சம் இருக்கிறதெல்லாம் இந்த பஞ்ச கவுடாஸில் லாஸ்ட் குரூப்பு கவுடர்கள் அப்படின்னு கடைசியாக அதை வச்சாச்சு. அதே மாதிரி விந்தியமலைக்கு தெற்கால இருக்கிறதுல பார்த்தோம்னாக்கா இங்கே தான் நமக்கு கனெக்ஷன் வருது குஜராத்திக்காரர்களோட. ஃபஸ்ட்டு கேட்டகரி லிஸ்ட்டில் குர்ஜரர்கள்னு சொல்லக்கூடியதாக குஜராத்தி, அப்புறம் மகாராஷ்டிரர்கள் 2வது, அப்புறம் ஆந்திரர்கள் அதாவது தெலுங்கர்கள்னு சொல்கிறோம், அப்புறம் கர்நாடகா அப்படின்னு சொல்கிறோம். 5ஆவதாக கடைசி ரெபாசிட்ரியாக திராவிடர்கள்னு சொல்லியிருக்கு. இந்த திராவிடர்கள்னு சொல்லும் பொழுது யாரை கவர் பண்ணுறது, நிச்சயமாக தமிழ்காரா இதில் இருக்கும். அப்புறம் மலையாளத்தை ஏன் சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தெளிவாக சொல்கிறா, மலையாளம்ங்கிறது ஆஸ் எ லாங்குவேஜ் பார்த்தாக்கா ரொம்ப சமீபமாக உண்டானது தான். 1000 வருஷம்தான் அதனுடைய ஹிஸ்ட்ரி. அதுக்கு முன்னாடி அந்த மலையாள தேசமும் சாட்சாத் நம்ம தமிழை ஒட்டினதாக தமிழ் தேசமாகவே தான் முழுக்க அது இருந்திருக்கு. அதனால் அன்னைக்கு தேதியில் இவா பஞ்சதிராவிடான்னு லிஸ்ட்டு பிரிக்கும் பொழுது குர்ஜரர்கள், மகாராஷ்டிரர்கள், தெலுங்கர்கள், கர்நாடகா, அப்புறம் 5ஆவதாக திராவிடர்கள் அப்படின்னு தான் பிரிச்சிருக்குன்னு இந்த லிஸ்டிங் கொடுக்குறேன். அதனால தான் சொன்னேன், இந்த பஞ்ச திராவிடர்கள்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டில் இந்த குஜராத்திக்காராலும் இந்த லாஸ்ட்டில் திராவிடர்கள்னு நம்ம தமிழ்காராலும் இருக்கும். இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது நம்மளுக்கு. சரி, இதில் சொல்லின்னு வரும்பொழுது இந்த திராவிடங்கிற ஒரு வார்த்தைக்கு மூலம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த திராவிடங்கிற வார்த்தை என்னத்தை மீன் பண்ணுறது, சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா. என்ன சின்ன வார்த்தையாக இருந்தாலும் அதுக்கு மூலமாக ஒரு அர்த்தம் பிரித்து பார்க்க முடியாது. அது மாதிரி பெரியவா இந்த திராவிடம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை எடுத்து சொல்கிறா. இதே கட்டுரையில் சொல்கிறா, திராவிடம்னா எங்கேருந்து வந்திருக்கும், இது மூலமான தமிழ் வார்த்தையா அப்படின்னு பார்த்தா கிளியராக இது நமக்கு சம்ஸ்கிருதத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிற.
எப்படி வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போது திராவிடம் இஸ் ஈக்குவல் டு தமிழ் அப்படின்னு அர்த்தம். எப்படின்னாக்கா ஆச்சரியமாக இருக்கும் பெரியவா கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன். முதல்ல இந்த வார்த்தைகளை பிரித்து பார்ப்போம். திரா அப்படின்னு ஒரு எழுத்து ஃபஸ்ட்டு, அது ஒரு சேர்ந்த ஒரு கன்ஜங்க்ட் எழுத்தாக இருக்குது. திரா வி டம் அப்படின்னு பார்க்குறோம். திராவிடன்னு வச்சுப்போம். இப்போ திராங்கிற ஒரு எழுத்தினுடைய ஈக்குவலண்ட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா த அப்படிங்கிற ஒரு எழுத்து, தமிழில் இருக்கக்கூடிய எழுத்தை. இப்போ தமிழுங்கிற வார்த்தையே சொல்கிறேன், பிரிக்கிறோம். திரா அப்படிங்கிற எழுத்துக்கு இங்கே த, அதே மாதிரி விங்கிற எழுத்துக்கு இங்கே மீ, கடைசியில் டாங்கிற எழுத்துக்கு ழா. இப்படி மூணுத்தையும் பெரியவா கம்பேரிட்டிவ் கொடுக்குறான். எப்படி அர்த்தம் பண்ணுறோன்னா, திராங்கிற எழுத்து தமிழுக்கு வருதுன்னு சொன்னாக்கா எப்படி மாறுறது? இப்போ ஸ்ரமணர் அப்படின்னு அவளுக்கு இருக்கிற பேர் வந்து தமிழுக்கு வரும்பொழுது சமணர் அப்படின்னு ஆறுது. அந்த ஷ்ரா போய் ஷாமத்திரம் பாக்கி இருக்கோம் இல்லையோ, அதே மாதிரி திராவிடங்கிறது இங்கே தமிழில் எடுத்து எழுதினோன்னாக்கா திராங்கிறது வெறும் தா மாத்திரம் இங்கே பாக்கி நிற்கிறது. அப்போ சம்ஸ்கிருதத்திலேயே சொல்லப்போனால் சில வார்த்தைகள் தேகம்னு இருக்குது. தேகத்தை அப்படியே தமிழில் தேகம்னே நம்ம எழுதுகிறோம். சில பேர் அதையே இன்னும் எக்ஸ்ட்ராவாக திரே அப்படின்னு போட்டு திரேகம்னு எழுதுகிறா. அதே மாதிரி தோட்டக்காச்சாரியாலை பற்றி எழுதும்போது சில இடத்துல துரோட்டக்கர் அப்படின்னு எழுதுகிறா. அப்போ இந்த தாவும் திராவும் ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகக்கூடிய எழுத்துக்களாக நம்ம பார்க்குறோம். ஸோ திராவுக்கு வந்து தா வந்தாச்சு. அடுத்தது என்ன? வீன்னு இருக்கிற எழுத்து இங்கே தமிழுங்கிற எழுத்தில் மீ அப்படின்னு இருக்குது. அப்போ வா வந்து மாவாக மாறுமான்னாக்கா தாராளமாக மாறுமே. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குன்னு கொடுக்குறா பெரியவா. சாலக்கிராமம் அப்படிங்கிறது தான் சாலக்கிராமம்னு மாறுறது. அதே மாதிரி இந்த ராவணனுடைய மனைவியாக மண்டோதரின்னு தீர்க்கால, இந்த மண்டோதரியினுடைய பேரை நம்ம எழுதும் பொழுது தமிழில் வண்டோதரின்னு எழுதுகிறோம், கேள்விப்பட்டிருக்கோன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறான். ஆச்சரியமாக இருக்கு. திருவாசகத்தில் இப்படி அழகான ஒரு லைன்ஸ் வருது. அதில் அவர் எப்படி கொண்டு வர்றாருன்னு பார்த்தாக்கா இதே மண்டோதரியை வண்டோதரின்னு எடுக்கிறார். பெரியவா அத்தனை டீட்டெயில் உள்ளே போகிறார். இந்த விஷயத்தை நாளைக்கு பார்ப்போம். பெரியவா சார்.